Smeltips.com இந்தியாவுடைய நம்பர் ஒன் டூர் ஆப்ரேட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துபாய் போறீங்க அப்படின்னா தவ் க்ரூஸ் ஒன்று ஆஃபர் பண்ணுறாங்க. 9,999 ருபீஸ்க்கு வந்து 90 மினிட்ஸ் க்ரூஸு. ரொம்ப வந்து எலீட்டாக நீங்கள் வந்து பிபிக்யூலாம் வந்து அன்லிமிட்டடாக வந்து ஃபன்னாக வந்து போயிட்டு வரலாம். இதுக்குள்ளே சீப்பஸ்ட்டாக வந்து ஸ்மெல்டிப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ துபாய் போகணும், தவ் க்ரூஸில் வந்து செமையாக வந்து 9,999க்கு வந்து போகணும்னா தாராளமாக வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, ஃப்ரான்ச்சைஸ் வந்து 5 to 10 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டில் மெட்ரோ நான் மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ பேசிக்காக வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வந்து தராங்க. ஸோ 5 to 10 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிச்சு பிஸ்னஸ் அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா smeltips.com வந்து காண்டாக்ட் பண்ணலாம். டூர் அப்படின்னாலே smeltips.com காண்டாக்ட் பண்ணுங்க. உங்க டூரை சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் லியோ ஜான் பால் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி மற்றும் அஜய் திஷா நடிக்கும் மார்கன் ஜூன் 27 முதல் உலகமெங்கும். கற்றது தமிழ், தங்க மீன்கள், தரமணி, பேரன்பு படங்களை தொடர்ந்து இயக்குனர் ராமின் அடுத்த படைப்பு மிர்ச்சி சிவா, கிரேஸ் ஆண்டனி நடிக்கும் பறந்து போ ஜூலை 4 முதல் உலகமெங்கும். குபேரா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துல வந்து இந்த படம் வந்து இவன் வந்து குபேரன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ரைட்டிங் ஆகட்டும், இந்த கேரக்டரைசேஷன்ஸ் ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், டயலாக்ஸ் ஆகட்டும், இந்த மொத்த உள்ள இருக்கிற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். என்னடா க்ளோஸ் டு ரியாலிட்டி, என்னடா சொல்கிறேன்? ஏன்டா ஒரு பெரிய பிஸ்னஸ் ஓனர் போயிட்டு வந்து என்ன கம்பெனி வந்து அப்படியே என்ன கிணறையே வந்து வாங்கிடுறானா, கவர்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது. எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தை வந்து ஃபைன் பண்ணியிருக்கு. சாதாரண ஃபைன் கிடையாதுங்க, 20,000 கோடி ரூபா ஃபைன் பண்ணியிருக்கு தெரிஞ்சு. அப்போனா அவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு அலோகேட் பண்ண அந்த எண்ணெய் கிணறுல போய் உள்ள போய் பைப்பை போட்டு எடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல, அதற்கு ஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ பிரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த நாட்டு என்ன ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிறது, சரி பிரைவேட்டைசேஷன் நல்லதும் இருக்குது, ஆனால் கெட்டதுல என்ன ஆகுது அப்படிங்கிறது அந்த ரியாலிட்டி. அது அந்த ரியாலிட்டியை சேகர் கமலா வந்து சூப்பராக வந்து இந்த படத்து மூலமாக வந்து காமிச்சிருக்காரு. இதுல தனுஷ் பேசாம இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. சரி, ஒரு பிச்சைக்காரனா நடிக்கிறது அப்படிங்கிறது அவர் ஸ்டேச்சருக்கே ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு ஆக்டர் தாராளமாக நடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பிச்சைக்காரனா நடிக்கிறதுனா அதுக்கு வந்து தாடி, இந்த சலுக்கு சட்டை அப்படிங்கிறப்ப அந்த கெட்டப்புக்குள்ளே போயிடுறாங்க. அப்போ நீங்கள் சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் பண்ணாலும்னா நீங்கள் பிச்சைக்காரன் அப்படிங்கிறது நாங்கள் ஒத்துக்குவோம். பட் இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இந்த படத்துக்காண்டி வந்து இந்த கதைக்காண்டி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. கோட் ஷூட்லாம் போயிட்டு வந்து கிளீன் ஷேவ் இருக்கு. நீங்கள் அப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த பிச்சைக்காரன் அப்படிங்கிறது மாறல, அந்த மென்டாலிட்டி அதுக்குள்ளேயே தான் இருக்குது. அது நீங்கள் வந்து பிச்சைக்காரன் மாதிரி அந்த நீங்கள் இருக்கிற எக்ஸ்போஸ் ஆயிடுறீங்க உங்க கெட்டப்பு. அதுலேயும் வந்து நீங்கள் அதே மாதிரி இருக்கும். யூ ஹாவ் டு சப்கான்ஷியஸ்லி மேக் ஆடியன்ஸ் பிலீவ் தட் யூ ஆர் ஸ்டில் த சேம் பர்சன். அதை நம்ப வைக்கிறாருங்க தனுஷ். அங்கே தான் தனுஷ் அஸ் அன் ஆக்டர் எப்பா டே சாமி, இந்த மனுஷன் டே மனுஷனாடாவன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து யோசனை நமக்கு வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அட்டகாசமாக நிறைய விஷயங்கள் வந்து தனுஷ் வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. நீங்கள் சின்ன வயசில் வந்து ரைட் ஹேண்ட் வந்து இப்படி வளைச்சிருவாங்க. ஸோ அது வந்து ரைட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் யூஸ் ஆக முடியாது. இந்த படத்தில் மொத்த படத்தை எடுத்து ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் வந்து எதுலையுமே யூஸ் பண்ண மாட்டார். இந்த பாம் வந்து கிரிப் பண்ணவே மாட்டார். எல்லாமே லெஃப்ட்டில் தான் பண்ணுவார். லெஃப்ட்டில் சைன் போடுவார். ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். நமக்கு எதுக்குடா அப்படின்ட்டு இருக்கும். ஃப்ளாஷ் கட்டில் வந்து நமக்கு புரிய வைப்பார் சேகர் கமலா. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த ரைட் ஹேண்ட் அது அப்படி பண்ணியிருக்காரு. அந்த கெட்டப் சேஞ்சஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிச்சைக்காரனாவே வாழ்றதெல்லாம் இதில் வந்து மினிமம் நேஷனல் அவார்டு எது கொடுக்கணும் அப்படி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் நீங்கள் என்ன அவார்டு வேணால் தராங்க. ஏன்னா மொத்த உலக சினிமாலேயே இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 20-30 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஆள் தனுஷ் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம். படத்தை போய் பாருங்கள், நான் சொல்கிறது என்ன அப்படின்னு வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். சேகர் கமலா ஒரு கேரக்டர் கூட வீண் கிடையாதுங்க. இதில் வந்து நாகார்ஜுனா கேரக்டர் வந்து அவர் யூஸ் பண்ண மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அது ஒரு கேரக்டர் ஆருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூராக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரப்ட் ஆவார். அதுக்கப்புறம் வந்து சரியாகணும்னு நினைப்பாரு, ஆனாலுமே அந்த கரப்ஷன் வந்து அவரை பின்தொடரும். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா தன் பண்ண பாவத்துக்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தமாக ஒன்று பண்ணிட்டு வந்து டே நான் தாண்டா ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தனுஷ்கிட்ட சொல்லிட்டு ஒரு மேட்ரு ஒன்று பண்ணுவார் ஒரு ஃபைட் சீனில். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த கேரக்டர் வந்து எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாகார்ஜுனாவோட கடைசி 10 வருஷத்தில் பெஸ்ட் கேரக்டரைசேஷன் அப்படின்னா இது அப்படிங்கிறதுல டவுட்டே வேணாம். அவ்வளோ சூப்பராக பின்னி படல் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தைரியமாக சொல்ல முடியுங்க. படத்தில் வர சின்ன சின்ன கேரக்டர்ஸ், அதாவது வந்து இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளி கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டர் ஒன்று வரும். ரொம்ப குறுகிய நேரம் தான் வந்து அவர் வருவார், இடையில இறந்துடுவார். அந்த கேரக்டர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க. சின்ன மேனரிசம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் ஒரு திருடுவார், அளவா 20 rupees திருடி வச்சுக்குவார், அப்படி கண்ணு காமிப்பார் தனுஷ் அடிக்குவார். அதெல்லாம்
அப்படிதாங்க. அதாவது நீங்க 2 நிமிஷம் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதுக்கு ஒரு பர்பஸ் இல்லாம அந்த கேரக்டர் ஒரு ஆர்க் இல்லாம இருக்காது. அதுதான் இந்த படத்தோட பியூட்டி அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா அது ஃபிலிம் மேக்கிங்ல வந்து ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுக்காம எழுதின ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ படங்கள்ல வந்து இதுவும் ஒன்று அப்படின்னு வந்து நிச்சயமா சொல்ல முடியும். ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிறப்போ ஃபோர்ஜ் ஃபிலிம் மேக்கிங் வந்து லெவலப் வந்து பண்றாங்க. 24 ஃபிலிம் மேக்கர்ஸுங்க 24 நாள் 24 ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி தான் வந்து எடுக்கிறாங்க. நீங்கள் போயிட்டு வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற லீடிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கூட வந்து வெங்கட் பிரபு மாதிரி லீடிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாம் அவங்க கூட வந்து உங்களுக்கு ஃபிலிம் மேக்கிங் வந்து கற்று தராங்க அந்த 12 நாள் அப்படிங்கிறது. அதை கற்றுக்கிட்டு வெளில வரும்போது உங்களுக்கு வந்து ஃபிலிம் மேக்கிங் பற்றியான பேசிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளில வருவீங்க. அதுக்கு நீங்கள் வந்து டக்குன்னு போய் சேர்ந்துட முடியாது காசு இருந்தால் மட்டும். இந்த பின்டு கமெண்ட்டில் வந்து ஒரு லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணால் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த கோர்ஸ் முடிச்சு வந்தீங்கன்னா சோனி கூட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. ஸோ சோனி கூட பார்ட்னர் பண்ண உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து சேரும். அது அந்த சர்டிஃபிகேட்லாம் யூஸ் பண்ணி சில டிஸ்கவுண்ட்ஸ் கூட வந்து நீங்கள் வாங்க முடியும். ஸோ இந்த படத்தில் சேகர் கமுலா இருக்கார்ல, ஃபிலிம் மேக்கிங் இந்த ரைட்டிங் அப்படிங்கிறப்பெல்லாம் அவன் கிட்டத்தட்ட சிவனோட ரூபம் தனுஷ் அப்படிங்கிறவர். நீங்கள் வந்து ஒரு குளத்துக்கு அடியில், அதாவது பூமிக்கு அடியிலேருந்து தான் தலைவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அவரோட வாழ்க்கையை. ஒரு குளத்துக்கு கீழே, அது கிட்டத்தட்ட தரைமட்டத்துக்கு கீழே இருக்கும், அங்கே தான் உட்காந்துருப்பார் அவர். அங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி சிவனை வேண்டிட்டு தான் வெளில போவார். அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் யார் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் வந்து அவர் யார் தெரியுமா, அவர் அடிச்சா அப்படிலாம் சொல்லி பார்த்துருக்கீங்களா? இதுல விஷுவலாவே சொல்லுவார் சேகர் கமுலா, வைப்ரேஷனை வச்சு. எப்படின்னா அவர் போனாலே வந்து பார்த்தீங்கன்னா நாய்கள்லாம் வந்து இப்படி சுத்திக்கும், யானை வந்து வழி அனுப்பிச்சோடும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்கள் வந்து ரொம்ப பாசமா அவர்கிட்ட இருக்கும். எப்போ வந்து மிருகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷங்கிட்ட பாசமா இருக்குன்னா அவரோட வைப்ரேஷன் வந்து பெருசா இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்கள் வந்து பாசமா இருக்கும். ஸோ வைப்ரேஷன் பெருசா இருக்கு அப்படின்னா அவர் ரொம்ப ஆத்மாவா ரொம்ப பேராத்மா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க அம்மா வந்து அப்படித்தான் வளர்த்துருப்பாங்க. எல்லா உதவுற கையும் கடவுளோட கைடா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா வளர்த்துருப்பார். ஸோ பெரிய குடும்பம், நடுவில் சில டிராஜிக்கல் இன்சிடென்ட்னால அவர் பிச்சை எடுக்கிற நிலைமை வந்திருக்கும். அவர் பிச்சை எடுக்கிறதுனாட்டிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப வந்து ஆத்மாவா வந்து கம்மியான ஆளா கிடையாது. ஒரு பேராத்மா, ஒரு பரம்பரையிலேருந்து வந்தவர் அப்படிங்கிறத இந்த விஷுவல்ஸ் மூலம் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலா ஒரு நாய் காப்பாற்றும். ஏன் காப்பாற்றுன்னா அதோட வைப்ரேஷன் அது ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன்னா அவனுக்கு உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சுயநலமோ மனிதர்களுக்கான அந்த ஈகோவோ கிடையாது. அவன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மிகப்பெரிய ஆள். அப்போ மிருகங்கள், இயற்கை சில டைம் வந்து ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் வந்து இவ்வளவு பெரிய கமர்ஷியல் சினிமாக்குள்ள கொண்டு வந்து சேகர் கமுலா வச்சிருக்காருல, அதுதாங்க பியூட்டி. இந்த படத்தை போய் பார்க்குறப்ப நீங்க ஒரு இடத்துல கூட ஒரு அசிங்கமோ ஆபாசமோ அது வராது. இன்னொன்று, இந்த படம் என்ன பண்ணும் தெரியுமா சைக்காலஜிக்கலா எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சில பேர் ஹீரோவோட ரிலேட் பண்ணிக்குவீங்க. நம்ம அண்டர் டாக்ஸ் எல்லாமே இருக்கிறோம்ல, நிறைய பேர் புழு மாதிரி யோசிப்போம். நம்ம முதலாளி போட்டு மிதிக்கிறானே, நம்ம மேனேஜர் போட்டு மிதிக்கிறானே, நம்ம அப்பா போட்டு மிதிக்கிறாரு, நம்ம சொந்தக்காரங்களை போட்டு மிதிக்கிறாங்களே அப்படின்னு நம்ம புழுவா ஃபீல் பண்ணுவோம். அவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு வரும்போது கிளென்ஸ் ஆகி சர்ரா பார்த்துக்கலாம்டா அந்த கான்ஃபிடன்ஸோட வெளில வருவீங்க. அதை இந்த படம் வந்து பண்ணுது. அதே மாதிரி ரொம்ப பெரிய புடுங்கி அப்படின்ட்டு இருக்காங்கல்ல சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா, அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து 150-200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது, எகத்தாளமாக நிற்கிறது, ஜஸ்ட் பிகாஸ் காசு இருக்குது அப்படின்ட்டு அவனோட ஈகோ ஃபுல்லாக இந்த படம் உடச்சி சுக்குநூறாக்கி அப்படி கையில் தூக்கி கொடுத்துருக்கும், இந்தாடா வச்சுக்கடா அப்படின்னு. அதுக்கு அந்த வில்லன் கேரக்டர் வச்சிருக்கான். வில்லன்கிறது அவன் அந்த வெள்ளையா இருக்கிற அந்த வில்லன், அவன் வில்லன் கிடையாது. அவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டீட்ஸு, அவன் எதுக்கு நிற்கிறான் அப்படிங்கிறத அந்த வில்லனிசம், அதை உடச்சி கையில் கொடுத்துருப்பார் சேகர் கமுலா. ஸோ இந்த 2 விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் 2ல் யாராக இருந்தாலும் சரி யூ கேன் ரிலேட் டு தெம். அண்ட் நீங்கள் வெளில வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த போர்ஷன் உள்ள அழிஞ்சு அப்படி வெளியில் வருவீங்க. அந்த சைக்காலஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சேகர் கமுலா விட்டுருக்காரு. ஸோ இது என்னன்னா, ஒரு குறைஞ்சபட்ச பொறுமையோட அந்த படத்தை போய் பாருங்க. சும்மா அவசரத்தோட வந்து இந்த படத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த படம் வந்து உங்களுக்கு லாங்கா தெரியறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நிறைய இடங்கள்ல கொஞ்சம் போர் அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த அப்ரோச்சில் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல்சம்மா ஃபேமிலி ஃபுல்லாக போய் உட்காந்து பாருங்க, ஹோல்சம்மா மனசு நிறைஞ்சு வெளில வருவீங்க. அதுக்கான விஷயங்கள் இந்த படத்துக்குள்ள அவ்வளோ கிடக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேங்க. ரொம்ப ஆத்மார்த்தமான படம். இட் வில் ரிலேட் டு யூ. தலைவன் ஃபைட்டு எல்லாமே, அதாவது எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு அவனாவே தான் இருப்பான், அவராக தான் இருப்பார் கடைசி வரைக்கும். அவர் மாறவே மாட்டார், அந்த கேரக்டர் மாறவே மாறாது, தன்னுடைய குணத்தை மாற்றிக்கவே மாற்றிக்காது. ஹீரோயிசம் ஒரு பிஞ்ச் கூட வெளில வராது.
சுத்தமாக ஈகோ இல்லாத ஒரு நடிகன் மனிதனால் மட்டுமே இந்த கேரக்டர் பண்ண முடியும். வேறு எவனாலையும் இந்த கேரக்டர் பண்ணவே முடியாது. அது தனுஷ் மாதிரி ஸ்டேச்சரில் இருக்கிற நடிகர்கள் எவனும் இந்த கேரக்டரை தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்படி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப மனநிறைவாக இந்த படம் வந்து எனக்கு இருந்தது. வழக்கம் போல தான், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்கள், இல்லாட்டி கழுவி ஊற்றுங்க. வழக்கம் ஹையஸ்ட் பெய்ட் ரிவ்யூவர் அது கீழே போடுங்க, போட்டு வந்து கலாய்ங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. பட் இது என்னோட ரொம்ப ஆத்மார்த்தமான ஒப்பீனியன். இதுவே இது என்னோட பிராண்டுங்க, ரோட் சவுத் அப்படின்னு ஒரு பிராண்ட் வந்து நடத்துகிறேன். இதில் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெரிஸ் நீங்கள் அடிக்கடி கேட்டுருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெரி பேண்ட்டு ரொம்ப ஹை குவாலிட்டியாக வந்து பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் 200 மட்டும் தான் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக ஒரு 2000 ரூபா ட்ராக் கூடிய என்ன குவாலிட்டியோ அதை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுற பிளேஸ்லேருந்து. இது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு, மென்ஸ், உமன்ஸ்க்கு எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு பொருள் வாங்க, எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.